சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம், நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி சங்கர். அக்ஷய லக்ன பததி இந்த ஜோதிட முறையை கண்டுபிடிச்சது நம்ம ஐயா புதுவுடை மூர்த்தி. அவருக்கு முதல்ல என்னோட நன்றி. இந்த ஜோதிட முறையை கண்டுபிடிச்சு நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை கொண்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதில் நானும் ஒருத்திங்கிறதுல ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏஎல்பி இந்த ஜோதிட முறையை பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு நானுமே கற்றுக்கணும் அப்படின்னு உள்ளே வந்த மாணவி நான். ஸோ இன்றைக்கி இதே மாதிரி இந்த அக்ஷய லக்னம் பததி அப்படிங்கிற அந்த முறையில் நம்ம ஒரு ஜாதகருக்கு ஆலோசனை நம்ம சொல்ல போகிறோம். அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த வாய்ப்பு என்ன தேடி வருமா? நான் முயற்சி செஞ்சால் அது எனக்கு கிடைக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல போகிறது ஏஎல்பி முறையில் தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிறந்த லக்னம்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுக்கு துலாம் லக்னம். ஸோ ஏஎல்பி முறையில் இவங்களுக்கு லக்னம் நகர்ந்து இவங்களுக்கு இப்போ கும்ப லக்னம் போய்கிட்டு இருக்கு. ஸோ கும்ப லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கும்பத்தோட அதிபதி சனி பகவான் ஆகிறாரு. சனி பகவான் மகரத்துக்கும் அதிபதி ஆகிறதுனால 1க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் ஆகிறாரு. ஸோ இவங்க ஜாதகத்தில் இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், வருமானம், இந்த விஷயங்களை குறிக்கும். ஸோ வருமானத்திற்காக, குடும்பத்திற்காக இந்த ஜாதகர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நான் வெளிநாடு போகலாமா? இந்த 12ஆம் பாவங்கிறது நல்லா இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ 12ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மகர ராசி வரும். ஸோ அவங்களுக்கு அது சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போவதற்கு ஜாதகர் கண்டிப்பாக முயற்சி செய்வார் அப்படிங்கிறது நம்ம தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இவங்களுக்கு அட்சய லக்ன நட்சத்திர புள்ளி அவிட்டம் 4ஆம் பாதம் போய்கிட்டு இருக்கு. அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆகிறாரு. ஸோ இவங்களுக்கு செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 12ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களோட திங்கிங், இவங்களோட செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சார்ந்ததாக தான் இருக்கும். அவங்க செயல்கள் எல்லாமே அதை குறித்தே இருக்கும். அதனால் 12ஆம் பாவமும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக எனக்கு வேலை நல்லா கிடைக்குமா, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா என்னால் நான் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது 10ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். ஸோ 10ஆம் பாவம் இவங்களுக்கு விருச்சகம் வரதுனால விருச்சகத்தோட அதிபதி நம்மளுக்கு செவ்வாய் ஆகிறாரு. ஸோ செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது 10ஆம் பாவத்துக்கு 12ங்கிறது 3 ஆகும். ஸோ 10லேருந்து 12 நம்ம 3 எடுத்துக்கும் போது இவங்க வேலை மூலயமா முயற்சி எடுத்து இவங்க கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவாங்கங்கிறது நம்ம தீர்க்கமாக சொல்ல முடியுது. சரி, நான் எப்போ வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவங்களுக்கு இப்போ நிகழ்கால கர்மா விருச்சகத்தில் போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அவிட்டம் 4 நிகழ்கால கர்மாவில் போகிறதுனால இவங்களுக்கு 22 டிசம்பர் 2025க்குள்ளே இந்த வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதிரியான துல்லியமான விஷயத்தை நம்ம ஏஎல்பி முறையில் மட்டும்தான் சொல்லவே முடியும். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ நுணுக்கங்களோடு நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜோதிட முறையில் மட்டுமே நம்மளால் நிறைய விஷயங்களை ஜாதகர் பலன் கேட்குறவங்களுக்கு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி துல்லியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னும் போது இந்த ஏஎல்பி முறை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஏஎல்பி வகுப்புக்குள்ளே நீங்களும் கலந்துக்கிட்டு இதை படிங்க. இந்த ஜாதகத்தை படிக்கிறது மூலயமா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயங்களை உங்களால் நல்லது சொல்ல முடியும். உங்களுக்கான மாற்றத்தை இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.